ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சந்திரகலாவோட சுயரூபம் எல்லாமே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது. நம்ம கார்த்தி செம மாசா காளியம்மோட வீட்டில் பொங்கல் போட்டுட்ருக்க சந்திரகலாவை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு முன்னாடி காட்டி கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் செம மாசாவே இருந்துச்சு. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சிவனாண்டி முத்துவேல்கிட்ட நம்ம காளியம்மையும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த வீடை அமைஞ்சிட்டு கண்டிப்பாக இதில் போகிறதுக்கு முன்னாடி பொங்கல் போடணும். ஆனால் என்னோட மருமக தான் இந்த பொங்கலை போடணும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் அப்படி சொல்லிட்டு காளியம்மையும் நம்ம சிவனாண்டி முத்துவேல்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அத்தை, எப்படியாவது சந்திரகலாவை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை போடுறாங்க. அதுபடியே காளியம்மையும் நம்ம சந்திரகலா கிட்ட சந்திரா, நான் இப்படி ஒரு வீடு கட்டியிருக்கோம்ல, அதுக்காக ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பொங்கல் போட வேண்டியது இருக்குது, நீ தான் ஒரு மருமகளாக இந்த இடத்துல பொங்கல் வைக்கணும் அப்படி சொன்ன உடனே சந்திரகலாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது. நீங்கள் சொன்ன மாதிரியே செய்திடலாத்த, சீக்கிரமாக நான் அந்த இடத்துக்கு வந்துடுவேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள அக்கா கிட்டே ஏதாவது பொய் சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு நம்ம சந்திரகலாவும் காளியம்மைகிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மயில் வாகனமும் கவனிச்சிடுறாங்க. ஓ, கதை இப்படி போகுதா, அப்போ சின்னத்தை கண்டிப்பாக அங்கே போய் பொங்கல் போட போகிறாங்க. இந்த சமயத்தை நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிடணும். எத்தனை நாள் தான் சின்னத்தையோட எல்லா சுயரூபமும் நம்ம அத்தைக்கு தெரியாமல் இருக்க போகுது. கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரி அத்தையை அந்த இடத்துல கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மயில் வாகனமும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கார்த்திகிட்ட சொல்ல போகிறாங்க. நம்ம கார்த்திகிட்ட சகல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சின்னத்தை காளியம்மை சிவனாண்டியோட வீட்டில் போய் பொங்கல் போட போகிறாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியும், என்ன சொல்கிறீங்க சகல, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு விசாரிக்கும் போது, நம்ம மயில் வாகனமோ நான் தான் சின்னத்தை பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன், நாளைக்கு பொங்கல் போட போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கார்த்தியை, நீங்கள் செய்தது எல்லாமே சரியான செயல், நம்ம என்ன தான் அத்தைக்கிட்ட சொன்னாலுமே அவங்க நம்ப போகிறதில்ல, எப்படி இருந்தாலுமே அவங்களோட தங்கச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்கள தான் நம்பிட்டே இருக்காங்க. எத்தனை நாள் தான் இவங்களை நம்ம அத்தை நம்பிட்டு இருப்பாங்கன்னே புரிய மாட்டேங்குது. கையும் களவும் இப்போ மாட்டிட்டாங்க, எப்படியாவது இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே மயில் வாகனமும், நீ சொல்கிறது எல்லாமே சரிதான்ப்பா, ஆனால் இந்த உண்மையை அப்படியே சொன்னால் அவங்க நம்பவே மாட்டாங்க, என்னதான் சொன்னாலும் அந்த இடத்துல பார்க்கவா போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும், இதுக்கு தான் நான் ஒரு தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கேன், அதுக்கு நீங்கள் கவலையே படாதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியை டிரைவர் பையன் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேலைக்காரனுக்கு இங்கே இவ்வளோ தான் மரியாதை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி அந்த இடத்துல என்னம்மா, நீ என் கண்ணு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டை இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத, நான் உன்ட்ட எத்தனை நாள் தான் சொல்லியிருக்கேன் இப்படிலாம் ட்ரீட் பண்ணாதன்னு, அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடியெல்லாம் நீ இப்படி அவமானப்படுத்துவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவருக்குன்னு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரி, என்ன ரேவதி நீ பேசிட்டு இருக்க, நான் ஏற்கனவே கோர்ட்டில் வச்சே சொல்லியாச்சு, இனிமே உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு, கோர்ட்டில் 6 மாதம் டைம் தந்தனால தான் இந்த வீட்டில் அவன் இருக்கான், அதுக்காக நான் எப்போவுமே மருமகனா அவனை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட பேசும்போது, ரேவதியை நம்ம கார்த்தியை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, நம்ம கார்த்திக்கு சப்போர்ட்டிவாகவே சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும், ரேவதி கொஞ்ச நேரம் சும்மா இரு, அத்தை தான் ஏதோ ஒரு கோபத்தில் இருக்காங்கல்ல, என்னைக்கா இருந்தாலும் அவங்களோட கோபம் குறையதான் போகுது, என்னைக்காவது எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க அம்மாவோட நிலைமைக்கும் காரணம் இல்லைன்னு தெரியதான் போகுது, அப்போ அவங்களோட கோபம் எல்லாமே சரியாயிடும் ரேவதி, அது வரைக்கும் நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை ரேவதி கிட்ட சொல்லும்போது, சாமுண்டீஸ்வரியும், எல்லாத்துக்கும் காரணமே நீதாண்டா, என் பொண்ணுக்கிட்ட இப்படி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சு தான் அவள் உன்னை நம்பிட்டே இருக்கா, உன் குடும்பமே அந்த மாதிரி தானே, நீ சரியான ஃப்ராடுங்கிறது கூடிய சீக்கிரத்தில் ரேவதிக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை திட்ட ஆரம்பிக்கும் போது, கார்த்தியும் அந்த இடத்துல நம்ம ரேவதியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட பாத்தியாக்கா, இந்த டிரைவர் பையன் எல்லாரோட மனசையே மாற்றிடுவான், இந்த குடும்பம் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒன்றை தான் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் நம்ம சாமுண்டீஸ்வரியை உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மயில் வாகனமும் நம்ம கார்த்திட்ட எப்பா, இவங்களை இனிமேல் சும்மா விட்டால் சரியே கிடையாது, எப்படியாவது இவங்களோட உண்மை முகத்தை நம்ம அத்தைகிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்கன்னே சொல்லலாம். அது மாதிரியே சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்டேருந்து, அக்கா ஒரு விஷயமாட்டு நான் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாமுண்டீஸ்வரி, என்ன சந்திரா, எதுக்காக நீ இப்போ வெளியில் போகிற, நானும் வேணும்னா வரட்டா அப்படின்னு கேட்கும்போது,
இருக்கும்போது சந்திரகலாவும் இல்லை நான் மட்டும் தனியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. நம்ம காளியம்மா, சிவனாண்டி, முத்துவேல் எல்லாருமே பொங்கல் போடுறதுக்கு அவங்களோட வீட்டில் தயாராக இருந்துட்டு இருக்காங்க. எப்போதான் நம்ம சந்திரகலா வருவா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சிவனாண்டியும் சந்திரா கிட்ட வந்து, என்ன சந்திரா நீ கிளம்பிட்டியா, உனக்காக தான் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொன்ன உடனே சந்திராவும், என்னோட அக்கா கறி இடையில வந்துட்டா, அவள் வர விசாரணையை போட்டுட்டா, எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளையெல்லாம் சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள ஒரு நேரம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சந்திரகலாவும் சிவனாண்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம சந்திரகலா, காளியம்மா, சிவனாண்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. மயில் வாகனமும் நம்ம காத்திட்டு வந்து, எப்பா சின்னத்தை இந்த வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு, நம்ம பிளான் படியே செய்துடுவோமான்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட, அத்தை நம்ம சின்னத்தை எங்கே போனாங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி இங்கே தான் ஏதோ பக்கத்தில் போகிறான்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட மயில் வாகனமோ, இல்லை ஏதோ வந்து சிவனாண்டி, காளியம்மா எல்லாரும் சேர்ந்த மாதிரி நம்ம சின்னத்தையே கடத்திட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, கண்டிப்பாக சந்திராவுக்கு ஏதாவது ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ரேவதியும், இதில் ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, ஏற்கனவே சிவனாண்டி சித்தப்பா கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, அப்படி இருக்கும்போது கடத்துறதாட்டு சொல்லிட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரேவதியும் ஒரு பக்கமாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ரேவதியும் ஆக்டிங்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா இன்னும் நீங்கள் இங்கே இருந்துட்டு இருக்கீங்க, நம்ம சித்திக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போது, நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பாவம் சித்தி அவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை சொல்லும்போது சாமுண்டேஸ்வரியும், என்னோட தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துப்பேன்னு சொல்லி அப்படி துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும் என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது மயில் வாகனமும், எப்போ அவசரத்துக்கு கண்டிப்பாக இந்த காரை எடுத்துட்டு போயே ஆகணும், இப்படி சின்னத்தையே கடத்திட்டாங்களா அப்படி சொன்ன உடனே நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. செம மசாட்டு, என்ன சகல சொல்றீங்க, எப்படியாவது அவங்கள காப்பாற்றி ஆகணும் சொல்லி எல்லாரும் சேர்ந்த மாதிரி சாமுண்டேஸ்வரி, கார்த்தி, மயில் வாகனம் எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலாவும் இது எதுவுமே தெரியாம பொங்கல் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டே இருக்காங்க. காளியம்மா கிட்ட வந்து, அத்தை நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இந்த பொங்கல் நடக்கணும்னு சொல்லி நம்ம சந்திரகலாவும் அந்த இடத்துல பொங்கல் போடுறதுக்கு தயாராகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம மயில் வாகனமும் கார்த்திட்டு வந்து, எப்பா நீ சொன்ன ஐடியா செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நம்ம மட்டும் சின்ன அத்தையை பற்றி உண்மையை சொல்லி இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிட்டுருந்தா கண்டிப்பாக அத்தை வந்திருக்க வாய்ப்பே இல்லை, இந்த மாதிரி அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் கார்த்திட்ட சைகளை சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் எப்படியாவது இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடாது, சந்திராவோட எல்லா சுயரூபமும் தெரிஞ்சாகணும்னு சொல்லி அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி செம கோபமாட்டு துப்பாக்கியை எடுத்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த காளியம்மா, சிவனாண்டியை விட்டு வைக்கக்கூடாது, அவங்க எப்போவாவது திருந்துவாங்கன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியோட நம்ம சாமுண்டேஸ்வரி கீழே இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சந்திரகலா அங்கே ரொம்ப சந்தோஷமாக காளியம்மா, சிவனாண்டிகிட்ட சிரித்து பொங்கல் பானையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்து சாமுண்டேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து, சந்திரா இங்கே என்ன நடக்குது, இங்கே நீ வந்து யாரோ கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு பார்த்தா இங்கே சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திரகலாவுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. அப்படியே ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மயில் வாகனம், கார்த்தி எல்லாம் செம மாசா வந்து சந்திரகலாவோட சுயரூபத்தை நிரூபிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி சந்திரகலாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறாங்கன்னே சொல்லலாம்.